சரிகமப பவித்ரா அவங்களோட கணவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பொருள்களை என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் பவித்ரா ஏகபோக ஆதரவை பெற்றிருக்காங்க. அவங்கள பற்றி சின்னதாக ஒரு நியூஸ் வந்தாலுமே அது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. அண்ட் இதனாலேயே ஏகப்பட்ட நியூஸ் அவங்க லைஃப்பில் நடந்தது அடுத்தடுத்து வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பவித்ரா அவர்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவரோட பொருள்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பொதுவாகவே இந்துக்கள் சைடு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பொருட்களை ஆற்றுல வீசிடுவாங்க, அப்படி இல்லைன்னா எரிச்சிடுவாங்க. இது ஒரு வழக்கமாகவே இருக்குது. ஆனால் பவித்ரா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான செயல்களை செய்யவே இல்லை. மாறாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்டோட பொருட்கள் எல்லாத்தையுமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பவித்ரா அவர்கள் அவங்க ஹஸ்பண்டை பற்றி சொல்லும் போது ஒரு ஏவி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அதில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்டாலுமே கொடுப்பாரு. அவர்கிட்ட யாராவது உதவின்னு வந்துட்டா அவர் கையில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணுவார். சாப்பாடு பசிக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உடனடியாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு, இல்லை சாப்பிட வச்சிருவாரு. இந்த மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அவரோட உயிர் இருக்க வரைக்குமே பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அவரோட இறப்புக்கு அப்புறமும் பவித்ரா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டோட பொருட்கள்லாம் தூக்கி போட்டால் வேஸ்ட்டாக தான் போகும். அதற்கு இது கூட இல்லாதவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட கல்யாண ட்ரெஸ், அவரோட மொபைல் அண்ட் வாட்ச், இந்த மாதிரியான அவரோட முக்கியமான விஷயங்கள் மட்டும் அவர் நினைவாக இவங்களே வச்சுக்கிட்டு, மீதம் இருக்கக்கூடிய அவரோட ஆடைகள், அது மட்டும் இல்லாமல் அவரோட பொருட்கள், அது எல்லாத்தையுமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக பவித்ரா அவர்கள் யோசித்து பண்ணியிருக்காங்க, இது ஒரு நல்ல செயல் அப்படின்னு பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சன் டிவில கடந்த வருஷம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்த ஷோ தான் டாப் குக் டூப் குக். அண்ட் இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்குமே அந்த ஷோவை பத்தின மிகப்பெரிய அளவில் அப்டேட் வரல. அண்ட் இந்த பத்தி ரசிகர்கள் நிறைய பேர் சோசியல் மீடியால கேட்க தொடங்கியிருந்தாங்க. உடனடியாக அந்த ஷோ சைட்லேருந்து ஒரு சில ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பா வெங்கடேஷ் பட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அதை காப்பாற்றணும். அதே நேரம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னும் சூப்பராக க்ரியேட்டிவாக நாங்கள் வருவோம். மேலும் வரப்போகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி யார் யார் வந்துட்டு இந்த ஷோவில் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் என்னோட சோசியல் மீடியா பேஜில் வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் மணிமேகலை அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஒரு ஷோவை தொகுத்து வழங்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸுமே போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ போன சீசன் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதே மாதிரியே இந்த சீசனும் இந்த ஷோ ரொம்பவே சூப்பராக இருந்தால் நல்லா இருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.